traders, welcome you all. This is Nizil with you from TradeBig. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸை எப்படி ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப்ஸும் வந்து 25 406 to 462 அண்ட் மீடியன் லெவல் பார்த்தீங்கன்னா 25536. மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 25512. ஸோ கரெக்டாக நம்ம R1 அண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் ஃபஸ்ட் கேண்டில் நம்ம மீடியனை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ என்ட்ரி எடுத்துக்கலாம். அண்ட் காலையில் நான் குரூப்பில் போட்டிருந்தேன், மீடியனுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா R3 வரைக்கும் போகலாம். R3 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மீன்ஸ் R3ல நான் R3 தான் ஓப்பன் ஆகும்னு பார்த்தேன். பட் R3 மேலே போயிடுச்சுன்னா ஒரு 750 800 அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும்னு பார்த்தேன். பட் கீழே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி 25500 லெவலில் ஓப்பன் ஆகி நம்ம 3 லெவலும் அச்சீவ் ஆயிடுச்சு, R1 R2 R3. அண்ட் பார்த்தீங்கன்னா அண்டு சொல்லியிருந்தேன் கிளியராக, மீடியன் பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்பர் ட்ராப் ஜோன் மேக்ஸிமம் அது வரைக்கும் போகலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பின் பாயிண்ட் மீடியனை பிரேக் ஆயிடுச்சு அண்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour அங்கேயே தான் இருந்தது. நம்ம அப்பர் ட்ராப் ஜோன்லேயே தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு பார்ப்போம். இந்த மீடியன் இந்த லெவல்ஸை தேவை இருக்கிறவங்க அட்வான்ஸ் லெவலுக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு நம்மளோட ஒரு வியூ பார்ப்போம். அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 hour டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பேரிஷ் கேண்டில் தான் இன்றைக்கி போட்டிருக்காங்க, ஒரு இன்டிசிஷன் கேண்டில் மாதிரி பார்ப்போம் நாளைக்கு. ஏன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சு நான் நேற்று சொல்லியிருந்தேன், அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 1 hourல எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா ஸ்டில் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படியே தெரியும். பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வருது, மீன்ஸ் லோ. அண்ட் இங்கே நல்லா ஒரு சப்போர்ட் ஃபார்மேஷன் தெரியுது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு, எகெயின் இங்கே வந்தது பவுன்ஸ் ஆகிடுச்சு, எகெயின் இங்கே வந்தது பவுன்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கும் 2 days பேக் பார்த்திங்கன்னா திருப்பியும் அங்கே தான் இன்றைக்கி 25th இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்தது, எகெயின் சப்போர்ட் எடுத்து மேலே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது பிரேக் ஆகிடக்கூடாது. ஓகே, இப்போ 15 minutes இல்லை 5 minutes பார்த்தோன்னா இது விட்டுருவோம். பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரு நேற்று சொன்னிருந்தோம், இங்கே சப்போர்ட் எடுத்து அப்படியே மேலே புல்லிஷு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எகெயின் மார்க்கெட்டு புல்லிஷ் காமிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாலு, அங்கேருந்து ஃபால் வந்தது, எகெயின் வீக் ஆகிடுச்சு. பட் லாஸ்ட் ஒரு 1 hour பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே கன்சாலிடேஷனில் தான் இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே தான் இருந்தது. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 25 450 இம்பார்ட்டன்ட்னால அது கீழே போயிடக்கூடாது. அது கீழே போயிடுச்சுன்னா ஒரு 2500 பாயிண்ட்ஸு கீழே போகணும். எகெயின் நேற்று லோ அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அண்டு நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு, ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஆஸ் பர் இது பார்த்தா இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனோட கீழே தான் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் லாஸ்ட் 1 hour மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு கீழே போல் பையர்ஸு அப்படியே அக்யூமுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேபி நாளைக்கு கேப் அப்பு இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆகிருந்தாலும் ஜஸ்ட்டு பாருங்கள், கன்சாலிடேட் ஆகி கீழே வருதுன்னா இந்த ஒரு ரேஞ்சில் கீழே 25 400 420 அந்த ரேஞ்சில் ஏதாச்சும் கன்சாலிடேஷன் ஆகி ஒரு பிரேக் அவுட் வருதுன்னா சியில் ட்ரை பண்ணலாம். அதே கீழே போகுதுன்னா பி ட்ரை பண்ணலாம். அரௌண்ட் 25 350 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next video.